சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாயனம். என் அன்பு குழந்தையே, நீ காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போய்விட்டது என்று உன் மனதில் எத்தனையோ வேதனைகள் இருந்தும் உன் சாயப்பாவின் வார்த்தையை கேட்டு இன்று நீ காத்திருக்கும் என் குழந்தைக்கு நல்ல நேரம் வந்துவிட்டது என்று சொல்ல வந்தால் உன் கர்மவினை உன்னை கேட்க விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறது. என் வார்த்தைகளை பார்த்தும் உன் மனம் கேட்க வேண்டும் என்று நினைத்தாலும் கர்மவினை கேட்க வேண்டாம், தள்ளிவிட்டு சென்றுவிடு என்று உன்னை திசை திருப்பிக் கொண்டு தான் இருக்கிறது. உன் கர்மவினை தாண்டி முயற்சி செய்து என் வாக்கை கேட்டுக்கொண்டிருக்கும் என் குழந்தைக்கு நல்ல நேரம் என்று முதல் ஆரம்பமாகிவிட்டது. காலம் கடந்து விட்டதுதான், கால தாமதம் ஆகிவிட்டதுதான். அப்பா சொல்கிறேன், இருந்தாலும் உன் வாழ்க்கையில் இனிதான் நல்ல நேரம் ஆரம்பமாக போகிறது என்று கர்மவினை பாடாய்படுத்தி உன் வாழ்க்கையில் பெரும்பாலான வாழ்க்கையை நீ இழந்து இன்று வெறுமையிலும் தனிமையிலும் நீ காத்து கடந்து உன் வாழ்க்கையையும் உன்னையும் வெறுத்து இப்பொழுது நீ வெறுமை நின்று கொண்டு இருக்கும் இந்த நேரத்தில் உனக்கான வெற்றியும் உனக்கான வாழ்க்கையும் உன்னிடம் வரப்போகிறது என்று நான் சொல்லும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கும் என் அதிர்ஷ்டசாலி பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் மீண்டும் மகிழ்ச்சி மலரப்போகிறது. பொறுமையோடு காத்திருந்து இது நாள் வரை நான் நல்லது செய்வேன் என்று நீ இருந்தாயல்லவா, உனக்கு நல்ல நேரம் தொடங்கப் போகிறது. உன் கர்மவினையை ஒடுக்கும் நேரம் வந்துவிட்டது. இத்தனை காலமாக நீ அறிந்தும் அறியாமலும் உனக்கு வந்த பிரச்சனைகளில் இருந்து ஆபத்துக்களில் இருந்தும் உன்னை விலகி உன் கர்ம வினையின் பெரும்பாலான பகுதியை உனக்காக உன் சாயப்பா நான் சுமந்தேன். என் கர்மவினை எத்தனை தாங்க முடியுமோ அந்த அளவு மட்டுமே உனக்கு பிரச்சனையை கொடுத்து என் குழந்தை தாங்காத அளவு எந்த பிரச்சனையும் வராமல் உன் சாயப்பா தடுத்து நிறுத்தி வந்தேன். இனி உன் வாழ்க்கையில் போராட்டம் இருக்காது, உன் வாழ்க்கையில் இனி ஏமாற்றங்களும் வராது. உன் வாழ்க்கை இனி மகிழ்ச்சியாக இருக்கும். எல்லா நிம்மதியும் அனைத்து மகிழ்ச்சியையும் பெற்று பெருவாழ்வு வாழப் போகிறாய். நீ இத்தனை நாள் வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஆதாரமான வாழ்க்கை இனி கிடைக்கப் போகிறது. இந்த உலகத்தில் நான் மட்டும் தனியாக நிற்பது போல் உணர்கின்றேனே சாயப்பா, அவமானங்களால் தலைகுனிந்து தனியாக என் வாழ்க்கையை நடத்தி வருகிறேன் என்று நீ சொன்னாயல்லவா. இந்த உலகத்தில் நீ தனியாளாகத்தான் இருக்கப் போகிறாய். கவலைப்படாதே, நீ நினைத்தது நடக்கப் போகிறது. அனைவரும் மதிக்கும் அளவு நீ வாழப் போகிறாய். காத்திரு, உனக்கான நல்லதுகள் உனக்கு அருகில் வரப்போகிறது. இனி நீ நினைக்கும் அனைத்தும் நடக்கப் போகிறது. நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.